ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ. டுடே மார்னிங் தமிழ் முடிச்சிட்டேன். தமிழ் டே 1னால் லெசன் 1 ப்ளஸ் நாலடியார் முடிச்சுட்டு சும்மா கொஞ்சம் வாக் போனோம். வாக் போயிட்டு திரும்ப வந்து அகைன் ஹவுஸ் ஒய்ஃப்கான ஒர்க், தம்பியை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு பாப்பாவையும் கிளப்பி விட்டுட்டு அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டடீஸ். ஆஃப்டர்நூன் வந்து 10 to 12 வந்து மேக்ஸ் போட்டு பார்த்துட்டு ஈவினிங் ஒரு 2 to 3 வந்து 10th ஜிகே முடித்தேன். 3 to 4க்குள்ளே அதை ஒரு ஜிகேயில் 6th ஒரு 2-3 லெசன் முடித்தேன். அப்புறம் நைட்டு வந்து பேலன்ஸ் லெசனை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அதாவது இங்கே ஏன் 6th 10th ரெண்டும் கலந்து கொடுத்துருக்குன்னா, ஒரு 6th வந்து முடிக்கவே 5 லெசனை முடிக்கவே ஒரு ½ hour தான் ஆகும். ½ hour to 1 hour தான் ஆகும். பரவாயில்லையே, நம்ம ஒரு லெசன் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோமேன்ற ஒரு நம்மளே அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு இது வரும். அதுக்காகத்தான் கலந்து கொடுத்துருக்குது. ஏதாவது 1-2 முடிக்காட்டி பெண்டிங் லிஸ்ட்டில் வைங்க. மேக்ஸிமம் வந்து சண்டே வந்து ரிவிஷனுக்காகத்தான் கொடுத்துருக்கு. சாட்டர்டே வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கு. ஸோ அந்த சாட்டர்டே சண்டே வந்து மண்டே டு ஃப்ரைடே நம்ம எதை பெண்டிங் வச்சுருக்கோமோ அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு டேஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் முடித்தவங்க ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து நான் தமிழ் வந்து டெஸ்ட் போடுவேன். மின்னல் வேக கடிதத்துலேருந்து ஒரு 25 கொஸ்டின் செட் வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். அதுலேருந்து டெஸ்ட் போட்டு பார்ப்பேன். அதே மாதிரி மேக்ஸ் போட்டு பார்ப்பேன். அதே மாதிரி டெய்லி 3 சம்ஸ் வரும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து டெஸ்ட் மாதிரி டெய்லி 3 கொஸ்டின் டெஸ்ட் மாதிரி நம்ம ஜென்ரலாகவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தாலும் எல்லாம் கலந்து 3 சம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டெய்லி அந்த 3 சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோகள் வந்து அதிகமாக தான் வரும். டிப்ஸ் வரும், ஸ்டடி பிளான் வரும். நானும் பிகினர் தான். சேர்ந்து படிக்கும்போது எனக்கு என்ன குழப்பங்கள் வரும், சில டவுட்ஸ்க்கு வந்து உங்கள்கிட்ட நான் தீர்வு கேட்பேன். சிலது வந்து கமெண்ட் பண்ணால் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லுவேன். நம்ம வந்து ஷேர் தான் பண்ணுறோம். இந்த டிஸ்கஷன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க. எனக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட கேட்பேன். அதுக்கு வந்து நீங்கள் எனக்கு வந்து உங்கள் கைடன்ஸ் கொடுங்க. எல்லாம் சேர்ந்து படித்து சேர்ந்து முன்னேறி சேர்ந்து வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறோம். இது நம்மளுக்கான போராட்டம். இதில் நம்ம தான் ஓடி ஜெயிச்சு வெற்றி காணணும். இப்போ குரூப் 4க்கு வந்து போராட்டம் நடந்துச்சு. பட் எந்த ஒரு நியூஸ் சேனலுமே அதை என்ன பண்ணலை, வெளிக்கொண்டு வரல. நம்ம அதவே பிடிச்சிக்கிட்டு இருக்காமல் அடுத்த கட்டமாக அடுத்து நம்மளுக்கு எது தேவையோ, எப்படியும் புக்லேருந்து கேட்பாங்களே 80% கேட்குறாங்களா, அதுக்காக படிப்போம். தேங்க்யூ. ஸ்டடி வித் ஸ்ரீ. தேங்க்யூ ஸோ மச்.